சாப்பிட்டு கிளம்புங்க. உமாபதி கமெண்ட் பார்த்தீங்களா? கமெண்ட் பார்த்தேன். அதுக்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லைக் நான் தான் அப்படின்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே ஒரு லைக் தான் இருக்கு. உமாபதி, இன்னைக்கு என்ன சமையல்? சாப்பிட்டாச்சா? இப்போதான் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? வெல்கம் டு சங்கவி சேவி. வாங்க போயிடலாம். யூடியூப் கமெண்டா? நான் இன்னும் பார்க்கலப்பா. ஃபோனே வந்து பாப்பா இப்போ தான் கொடுத்தா என்கிட்ட. இனிமேல் தான் நான் பார்க்கணும். ஏப்பா கமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? நான் பார்க்குறேன், பார்த்துட்டு சொல்கிறேன். சரியா? நேரம் கழிச்சு தான் ஒன்று பாப்பா ஃபோன் கொடுத்தாலாம். அதான் சரி ஃபஸ்ட்டு லைவ் போட்டுருவோன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் லைவை முடிச்சுட்டு உங்கள் கமெண்ட்டை படிக்கிறேன். உமாபதி, ஒரு லைக் ஒரு வியூ. நான் சாதம், சைடிஸ் நீங்கள் சொல்லுங்கள். ரசம். ரசம் சாதத்துக்கு ரசம். சைடிஸ் வந்து சீக்கிரம் ரெடி ஆகிற மாதிரியும் சீக்கிரம் காய் கட் பண்ணுற மாதிரின்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடுங்க. சரியா? வணக்கம் தோழி, நலவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கங்க டேவிட், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் சரியில்லைங்க. ஒரு 250 ஒரு 350 ரூபா கிடச்சிருது, அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அப்படி தான் இருக்கும், ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகும். நேற்றுக்கெல்லாம் ஒன்றுமே வியாபாரம் ஆகலை. ஒரு 10 தேதி வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் ரசம், உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி போட்டு, குட்டி ஸ்கொயராக கட் பண்ணி போட்டு ஃப்ரை மாதிரியும் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் தேங்காய் தூவுங்க, இல்லாட்டி அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் மிளகாத்தூளெல்லாம் போட்டு. அப்படியா? ஆமாங்க டேவிட், நீங்கள் சாப்பிட்டீங்களா? டேவிட் என்ன சாப்பிட்டீங்க? இங்கே நல்லா அங்கே மழைங்களா? சரி சரி. நீங்கள் வந்து லைட்டாக தூறல் தூறிகிட்ருக்கு, அப்பப்போ தூறுது அப்பப்போ நின்றுது. கேரளா சைடு நல்ல மழை போல் இருக்குது, அதோடைய சாரல் வந்து இங்கே லைட்டாக வருது. உமாபதி உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே, எடுத்துறியா? ஏன் ரவா தோசைங்களா? ஓடிபி கேட்காது, பார்த்து எடுத்துகிட்டு வா. இது டிலைட் பட்டன் அமுத்தி விட்டு வா, கேன்சல் பட்டன் பார்த்து. ரவா தோசை. ஓகே, சூப்பர். அண்ணாவுக்கு வந்து ரவா தோசைனா ரொம்ப பிடிக்கும். ஏதாவது நம்ம ஹோட்டலுக்கு ஏதாவது பிறந்தநாள் அந்த மாதிரி போவோமா நாங்கள், ரவா தோசை தான் ஆர்டர் பண்ணுவார். ஹாய் அக்கா, எப்படி நல்லா இருக்கீங்களா? அகமது, வணக்கம் அகமது. நான் நல்லா இருக்கேங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அகமது? பாய் அக்கா. ஓகே ஓகே, தேங்க்யூ அகமது, தேங்க்யூ. கொண்டாட்டம் பற்றி. ஆமாம், அதே தான். சம்பளம் வாங்கி எல்லாம் செலவு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகிடும். அதே தான். அப்படி இல்லைப்பா. இன்னொன்று பார்த்தோம்னா சாப்பிட்ற ஐட்டம்னா வாங்க சாப்பிட்ற ஐட்டம்னா வந்து 10-20 அப்படியே கொஞ்சம் லைட்டாக செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரெகுலராக எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நேரில் சந்தித்து சாப்பிடுவோம். சரியா? ஓகே டேவிட், ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்கலாம், சரிங்களா? வரக்கு முன்னாடி எனக்கு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அண்ணாட்ட சொல்லி கூட்டிகிட்டு வரேன். சரியா? அப்புறம் வேலு, நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க? டிரைவர்னாலே கஷ்டம்தான் இல்லையா? ஒவ்வொரு ஊரில் போய் தங்கி அங்கே கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு போகிறது. ஒரே ஒரு லைக் தான் இருக்கிறது. இன்றைக்கி வந்து நான் டைம் ஆயிடுச்சுல லைவ் வரக்கு, அதனால் அவ்வளோ இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பேச மாட்டேன்.